ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதம். ஹேர் க்ரோத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் ஒரு 10 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 10 வரமிளகாய் எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலையை நான் ஒரு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா இளம் கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து நான் வாஷ் பண்ணி நல்லா போட்டு இதில் நல்லா மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ண பிறகு தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு வேறு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு 2 வதக்கி அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. நான் தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பான பல்ஸ் மோடில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் ரைஸ் ப்ரெஷர் குக் பண்ணி உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு நல்லா இது பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பவுடர் ஆட் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியும் போட்டு நல்லா வதக்கி சும்மா ஒரு 1 மினிட் நீங்கள் வதங்கினா போதும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆற வச்ச சாதத்தை இந்த பவுடரை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிளறினா இன்னும் சூப்பராக இருக்கும் சாதம் டேஸ்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரலாம். வீக்லி ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஏன்னா யூஸ்வலாகவே கருவேப்பிலையே நம்ம எல்லாத்துலேயுமே ஒதுக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி சாதத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக இதை ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க. மஸ்ட் ட்ரை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.